வேட்பாளர் அன்பிற்குரிய தம்பி முரளி சங்கர் அவர்களை ஆதரித்து மூன்றாவது முறையாக இந்திய திருநாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதல் நிகழ்வாக தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெறுகிற முதல் பரப்புரை கூட்டம் கோவடி கிராமம் என்ற பெருமைக்குரிய நிகழ்வாக இங்கு அமைந்து இதுல உங்களை எல்லாம் பார்த்து பாசத்தோடு பேச வந்திருக்கிற உழைக்கிற மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து முழுமையாக போராடி வருபவர், எந்த பதவிக்கும் செல்லாத மகத்தான மாமனிதர், மகாசக்தி, இன்று ஒடுக்கப்பட்ட மக்களால், உரிமைக்காக போராடுகிற மக்களால் காவல் தெய்வம் என்றும் குல தெய்வம் என்றும் போற்றி வணங்குகிற நம்முடைய சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவதற்கு இந்த மண்ணில் பிறந்த, இது ஐயாவினுடைய சொந்த மண், சொந்த மண்ணில் உங்களை எல்லாம் பார்த்து பாசத்தோடு பேச வருகிறார் நம்முடைய குல தெய்வம், காவல் தெய்வம், குடும்ப தலைவர் ஐயா அவர்கள். என் உயிரினம் மேலான பாட்டாளி சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே, என்னோடு பயணிக்கின்ற நமது கட்சியினுடைய கௌரவ தலைவர், ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜே.கே. மணி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், தோழமை கட்சிகளை சார்ந்த பக்கத்திலே உட்கார்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர்களே, அந்த கோவடி கிராமம் பக்கத்து கிராமங்களில் இருந்து வருகின்ற பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோவடி கிராமம் என்னுடைய தாய் கிராமம். நான் சிறுவராக இருந்தபோது உங்க ஊர் வழியாக கீழ்ச்சிவரியிலிருந்து திண்டிவனம் செல்வேன். அதன் பிறகு சங்கம் தொடங்கிய காலம், கட்சி தொடங்கிய காலம். இப்பொழுது நம்மிடையே இல்லை சாரங்கபாணி. அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஒவ்வொரு தெருவுக்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும் நான் வருவேன், நிற்பேன். நீங்கள் அப்பொழுது ஆரத்தி அடித்து மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்பீர்கள். அதனாலே இந்த தாய் கிராமத்திலே தான் இந்த முதல் பரப்புரையை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பரப்புரையை ஒரு கிராமத்திலே தொடங்குவது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, கூட்டணியிலே 10 தொகுதிகளை பெற்றிருக்கிற கட்சி. அந்த கட்சி ஒரு கிராமத்திலே தன்னுடைய பரப்புரையை, முதல் பரப்புரையை ஒரு கிராமத்திலே தொடங்குகிறது என்பது எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். திடீரென்றுதான் நான் நினைத்துக் கொண்டேன், உங்கள் ஊரை தொடங்கினால், பரப்புரையை தொடங்கினால் ஒரு கிராமத்திலே தொடங்க வேண்டும்.
அதிலும் கோடி கிராமத்திலே தொடங்க வேண்டும், என்னுடைய தாய் கிராமத்திலே தொடங்க வேண்டும் என்ற அளவிலேதான் பாட்டாளி சொந்தங்களாகிய உங்களை இன்று சந்திக்கிறேன். என்னுடைய முதல் பரப்புரையை இந்த இடத்திலே உங்கள் கிராமத்திலே தொடங்குகிறேன். அதாவது எளிய முறையிலே இங்கே கூத்து மேடை இருந்தாலும் கூட அதிலே வேண்டாம்பாம், கீழே ஒரு நாற்காலியை போடு, அதிலே நான் உட்கார்ந்து கொள்ளுகிறேன், அதிலிருந்து என்னுடைய சொந்தங்களோடு பேசுகிறேன் என்று மாவட்ட செயலாளருக்கு கட்டளையிட, அவர் ஒன்றிய செயலாளருக்கு கட்டளையிட, கிராமத்து கிளையை சேர்ந்தவர்களுக்கு கட்டளையிட, இன்றைக்கு உங்களையெல்லாம் பார்க்கின்ற அந்த வாய்ப்பு, அதோடு முதல் பரப்புரையை இப்பொழுது தொடங்குகிறேன். உங்கள் ஊரிலே தொடங்குகிறேன், என்னுடைய தாய் கிராமத்திலே தொடங்குகிறேன். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நேரு, ஜவஹர்லால் நேரு குடும்பம், அவர் 3 முறை பிரதமராக இருந்தார். அவருடைய மகள் இந்திரா காந்தி 3 முறை பிரதமராக இருந்தார். இப்பொழுது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி 2 முறை பிரதமராக இருந்தார். இப்பொழுது 3வது முறையாக பிரதமராக போகிறார். 400 இடங்களுக்கு குறையாமல் அவர் இந்த கூட்டணி, அது வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, வெற்றி கூட்டணி. அந்த வெற்றி கூட்டணி இந்திய அளவிலே சத்தம் 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும். நாம் வெற்றி பெறுவோம். அதிலே நம்முடைய 10 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 10 தொகுதி வேட்பாளர்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். கூட்டணியை சேர்ந்த எல்லோரும் வெற்றி பெறுவார்கள். அந்த வகையிலே என் சொந்தங்களே, உங்களுக்கு என்ன செய்தி சொல்லுவது? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை உங்களுக்கெல்லாம் தெரியும். வறுமையை ஒழிக்க வேண்டும், 3 வேளை வயிறார சாப்பிட வேண்டும். அதிகமாக குடிசையிலே வாழ்கின்ற மக்கள் நம்முடைய மாவட்டத்திலே தான் இருக்கிறார்கள். குடிசை இல்லாத வீடு, வறுமையில்லாத வீடு, ஒவ்வொரு வீட்டிலேயும் படித்த பிள்ளைகள், பெண்கள், அவர்களுக்கு வேலை, இன்னும் பல்வேறு திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லி வருகிறது. அதோடு ஒரு வீடு, நம்ம வீடு, உங்க வீடு, உங்க வீடு என் வீடு தானே, சத்தம் போடுற யாரா? அந்த வீட்டிலே இருக்கிற பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளானாலும், எந்த படிப்பு வேணாலும், உயர்ந்த படிப்பு எவ்வளவு செலவானாலும் அந்த செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அது மட்டுமல்ல, படித்து விட்டால் போதுமா? ஒரு காலத்திலே வண்டிமையை இந்த பெருவிரலை வைத்து பத்திரம் பாண்டில் செய்வோம் அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கணினியிலே விளையாடுகிறார்கள். கணினி விளையாட்டு. அந்த அளவிற்கு படித்தவர்களுக்கு வேலை உறுதி செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்கள்
இல்லாமல் இந்த உலகமே இல்லை. தாய் இல்லாமல் நாம் இல்லை. அதனாலே தாய்க்கு அடுத்தது தந்தை. அதனாலே அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தையரை அந்த குழந்தைகள், படித்துவிட்டு வேலைக்கு சென்ற குழந்தைகள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்திலே யாருக்காவது நோய்வாய்ப்பட்டால் அந்த பூரா செலவையும் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவர், இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு என்ன வைத்திய வசதி கிடைக்கிறதோ அந்த வைத்திய வசதி ஒரு ஏழை குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டும். சுதந்திரம் வாங்கி 77 ஆண்டுகள் வெள்ளைக்காரனை விரட்டினோம். 77 ஆண்டுகள் அவன் போய்விட்டான். இந்த 77 ஆண்டுகளிலே அப்பொழுது சொன்னார்கள், விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. சொன்னார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் முதுகெலும்பு வளைந்து போய்விட்டது, ஒழிந்து போய்விட்டது. ஒரு விவசாயி மகிழ்ச்சியாக வாழ முடிகிறதா? அந்த விவசாயி பயிரிடுகின்ற கரும்பானாலும் நெல்லானாலும் மணிலாவானாலும் உரிய அளவு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறதா? கரும்புக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் டன்னுக்கு என்று தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3000 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறோம். விவசாயம் இன்றைக்கு விவசாயிகளை பற்றி பேச யாரும் இல்லாத காலத்திலே நாம் தான் விவசாயிகள் இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் அவர்கள் பயணம் பெற வேண்டும் என்று 19 ஆண்டு காலமாக அவர்களுக்காக தனி பட்ஜெட் போட்டு வருகிறோம். தனி பட்ஜெட். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு. சுதந்திரம் வாங்கிய போது மகாத்மா காந்தி சொன்னார், இந்த சுதந்திர நாட்டிலே ஒரு பெண் தனியாக நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போகணும் நடு ராத்திரியிலே. அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று மகாத்மா காந்தி சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தனியாக ஒரு பெண்ணும் அது மூதாட்டிய போகும்போது ஏதாவது இந்த கவரிங் கம்மல் கூட போட்டிருந்தா காதோட சேர்த்து அர்த்தம். ஏன்? குடிப்பதற்கு. ஆக இந்த குடிப்பழக்கம் நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கிறது. அதனாலேதான் சொல்லுகிறோம், இந்த மும்மூர்த்திகள் என்று சொல்லுவோமே, சிவன், அப்புறம் யார்? விஷ்ணு, பிரம்மா. இந்த 3 பேரும் என் எதிரிலே நின்று ராமதாஸ் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் இருக்கக்கூடாது, ஒரு சொட்டு மழை நீர் கடலுக்கு போகக்கூடாது, எல்லா நீரையும் நம்முடைய ஏரி குளங்களிலே தேக்க வேண்டும். இந்த வரத்தை தான் கேட்பேன். வேறு எந்த வரத்தையும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் இன்றைய நிலைமை, அந்த ஒரு காலத்திலே நான் பள்ளியிலே படிக்கும்போது ஒரு கிராமத்திலே வெளியிலிருந்து ஒருவர் வருவார். எங்கேப்பா போற? அந்த குளக்கரையில ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு போறேன். என்ன விசேஷம்?
அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குதான், அதை பார்க்கறதுக்கு கட்டி என் பிள்ளைக்கு கட்டிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி போறோம். அப்ப சொல்லுவாங்க, ஐயோ அந்த வீடா, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல அங்க நல்ல வீடு தான், நல்ல மக்கள் தான், ஆனா கொஞ்சம் குடிப்பழக்கம் உண்டு. ஒரே ஒரு வீடு, 100 வீட்டுல ஒரே ஒரு வீட்டுல தான் குடிப்பழக்கம். இப்பொழுது இப்பொழுது சொல்லுங்கம்மா, எல்லா வீட்லயும் குடிக்கிறேன். அதனால நான் 3 தெய்வங்கள் வந்து எதிரே நின்று வரம் கேட்டால் நான் ஒரு சொட்டு சாராயம் இல்லாத நாடு வேண்டும் என்று சொல்லுவேன். ஏரி குளங்களை 1000 ஏரி குளங்களை தூர்வாரி என் தலையிலே அந்த மண்ணை சுமந்து கரையிலே கொட்டி பல வருடங்களுக்கு முன்னாலே நீரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அதை செய்தோம். தமிழ்நாடு முழுவதும் செய்தோம். ஆக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை, இந்த கூட்டணியினுடைய கொள்கை, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு, முழு சுதந்திரம். ஆண்களை விட இன்றைக்கு மிக சிறப்பாக, மிக நன்றாக படிக்கிறவர்கள் யார்? யார்? பெண்கள் தான். பெண்கள் தான். அதனாலே பெண்களை நாம் போற்றுவோம். ஒரு காலத்திலே பெண் படிக்கக்கூடாது என்று சொன்னார்கள், பெண் சிரிக்கக்கூடாது என்று சொன்னார்கள், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொன்னார்கள், பெண் சிரித்தால் புகையிலை விரிச்ச மாதிரி சிரிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு அவ்வளவு சுதந்திரம். வீராங்கனைகளாக இன்றைக்கு பெண்கள் வலம் வருகிறார்கள். அதனாலே இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்த கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும். அவரிடம் பல்வேறு திட்டங்களை நாம் பெற்று, அதிலும் கங்கை, கோதாவரி காவிரியை இணைக்கும் திட்டத்தை அவருடைய காலத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கின்றேன். முதன்மையான கோரிக்கை. அதனாலே எனதருமை மக்களே, சொந்தங்களே, நீங்கள் இதையெல்லாம் உணர்ந்து உங்களுக்கு இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளரை முரளி சங்கர், அவர் நிறைய படித்திருக்கிறார், 6 மொழியிலே பேசுவார், சரளமாக 6 மொழியிலே பேசக்கூடியவர், வல்லமை உள்ளவர், மக்களை பற்றி சிந்திக்கிறவர், மக்களுக்காக பாடுபடக்கூடியவர். அதனாலே அவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர், சிறந்த விளையாட்டு வீரர். எல்லா விளையாட்டும் அவருக்கு தெரியும், எல்லா விளையாட்டுக்கும் அவர் பயிற்சி கொடுக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு 2 பெண் குழந்தைகள். நான் தான் பெயர் வைத்தேன். ஒரு பெண்ணுக்கு பெயர் செம்மலர், செம்மலர் என்று சொன்னால் சிவந்த மலர். இன்னொரு பெண்ணுக்கு, 2வது பெண்ணுக்கு வெண்பா என்று பெயர் வைத்திருக்கிறேன். ஆக ஒரு நல்ல துடிப்பான இளைஞரை, படித்த இளைஞரை, விளையாட்டு வீரரை, மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு இளைஞரை உங்களுக்கு வேட்பாளராக இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்கிறோம். ஆக நீங்கள் பல்வேறு கட்சிகளிலே இருக்கிறீர்கள். ஆனாலும் கூட இந்த முறை இந்த ராமதாசுக்காக
இந்த நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நமது மாவட்டம்தான் குடிசை அதிகமாக இருக்கிற மாவட்டம். இந்த குடிசை இல்லாத கிராமங்கள் ஒரு குடிசை கூட இல்லை இந்த மாவட்டத்திலே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் செய்வோம். கல்வியிலே கடைசி மாவட்டம் இந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் முதன்மையான மாவட்டம். இது கடைசி மாவட்டம். அதனாலே உட்காருப்பா. அதனாலே கல்வியிலே சிறந்த முதன்மையான மாவட்டமாக இதை கொண்டு வருவோம். அதனால் கல்விக்காக பாடுபடுகிறோம், விவசாயத்துக்காக பாடுபடுகிறோம், அதற்கான கொள்கைகளை வகுத்திருக்கிறோம். நோய் நொடி இல்லாமல் என்னுடைய சகோதரிகள் முதியோர்கள் இவர்களெல்லாம் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். என்னுடைய ஆசை. அந்த வகையிலே உங்களை இந்த நேரத்தில் என்னுடைய தாய் கிராமமான இந்த கிராமத்திலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் கூட்டணி கட்சிகள் தொடக்கம் பரப்புரை தொடக்கம் எப்படியும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்வார்கள், பெரிய மேடை போடுவார்கள். ஆனால் நான் சொன்னேன், மேடையெல்லாம் போடக்கூடாது, கீழே ஒரு நாற்காலி போடு, அதில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய சொந்தங்களை உரிமையோடு நான் வாக்கு கேட்கிறேன். அதனாலே எனதருமை பாட்டாளி சொந்தங்களே, குறிப்பாக உங்க ஓட்டு, பெண்கள் ஓட்டு அதிகம். 100 ஓட்டு மொத்தம் ஓட்டுன்னா, ஆண் பெண் ஓட்டு 100ன்னா உங்க ஓட்டு 51, ஆண்கள் ஓட்டு 49. நீங்க மெஜாரிட்டி, நாங்க மைனாரிட்டி. அதனால வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தி மிக்க நீங்க தான், பெண்கள் தான். ஏனென்றால் சக்தியாக வழங்குகிறவர்கள் நீங்கள். அதனால எங்களுக்கு ஆண்களுக்கு சக்தியை கொடுக்கிறவர்கள் நீங்கள் தான். அதனாலே எனதருமை சொந்தங்களே, இதையெல்லாம் மறக்காமல் நீங்கள் மாம்பழ சின்னம், முக்கனியிலே முதல் கனி மாம்பழம், அந்த மாம்பழ சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களே, இந்த எதிர்கால தூண்கள் உங்களுக்கெல்லாம் உங்க குடும்பத்திலே செல்வங்கள் என்று நிலத்தையோ அல்லது தானியத்தையோ அல்லது வீட்டையோ, அது செல்வங்கள் அல்ல. நீங்கள் பெற்ற குழந்தைகள் தான் செல்வங்கள், எதிர்கால இந்த நாட்டினுடைய செல்வங்கள். அதனாலே அந்த செல்வங்கள் நன்றாக இருக்க நாங்கள் பாடுபடுவோம் என்ற நேரத்திலே கூறி, அடுத்தது நம்முடைய கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்பாளி தியாகச்சம்மல் அவர்கள் உங்களே சில வார்த்தைகள் பேசுவார். அதற்கு முன்னாலே வேட்பாளர் உங்களை வாக்கு கேட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி, கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட கௌரவ தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம்.
பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலர் ஆர் எத்திராஜ் அவர்கள், மாவட்ட தலைவர் ஏடி ராஜேந்திரன் அவர்கள், மாவட்ட செயலர் சந்தர்லேகா அவர்கள், மரக்காணம் மேற்கு ஒன்றிய தலைவர் MM முருகப்பெருமாள் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் ஆலங்குப்பம் பாலா அண்ணா அவர்கள், மாவட்ட செயலர் வெங்கடேசன் அவர்கள், மாவட்ட அமைப்பு செயலர் சுந்தரமூர்த்தி அவர்கள், சட்ட புலிகள் பேரவையின் நிறுவன தலைவர் சத்யராஜ் அவர்கள், மாவட்ட செயலர் ஆனந்தன் அவர்கள், மாநில துணை பொதுச் செயலர் மு கோவிந்தராஜ் அவர்கள், நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தேர்தல் பணிக்குழு செயலர் மு ஜெயராமன் அவர்கள், மாவட்ட செயலர் அண்ணன் மு ஜெயராஜ் அவர்கள், மாவட்ட தலைவர் பாவாடை ராயன் அவர்கள், ஒன்றிய செயலர் கோ மணிகண்டன் அவர்கள், ஒன்றிய தலைவர் சிவலிங்கம் அவர்கள், பிஜேபி மாவட்ட பொருளாளர் ACS நாராயணன் அவர்கள், மரக்காணம் மத்திய ஒன்றிய தலைவர் பி சுந்தர் அவர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் தலைமை நிலை செயலாளர், எங்கள் கௌரவ தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவகுமார் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாட்டாளி மக்கள் கட்சியில ரொம்ப உணர்வுபூர்வமா பயணிக்கிறேன். அதற்கு முதல் காரணம், எந்த சாதிய வேறுபாடும் பார்க்காம படிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அரூர்ல ஒரு கிராமத்துல இருந்து மேடை எனக்கு சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்து, இப்ப நாடாளுமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்து, என்னை மேடை ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்த டாக்டர் ஐயா என்ற ஒற்றை சொல்லுக்காக நான் ரொம்ப உணர்வுபூர்வமா பயணிக்கிறேன். அதே உணர்வுபூர்வமா தான் நான் இப்ப இதையும் சொல்றேன். ஏன்னா இது கூட்டணி கட்சிகளோட அந்த கொள்கை கோட்பாடுக்காக ஒரு முறை நான் ஐயா முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த தேர்தலில் புதுசா கத்துக்கிட்டது, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நரேந்திர மோடி அவர்கள் சேலம் மாநாட்டில் அவர் எவ்வளவு உன்னதமான தலைவர்ங்கிறது உலகத்துக்கே காட்டினாரு. எப்படின்னா, மேடை ஏறி வரும்போது இங்க தமிழ்நாட்டில் வெறும் வீண் புழுகு மூட்டைகளால மறைச்சு ஒரு உன்னதமான தலைவரை மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா மோடி ஐயா அவர்கள் மேடை ஏறின உடனே டாக்டர் ஐயா அவர்கள் அப்படி கட்டி தழுவி அந்த ஆறாவரம் செஞ்சு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கவங்களுக்கும் இந்த சிறுபான்மையினருக்கும் பட்டியல் சமூக என்ன மாதிரி பட்டியல் சமூகம் சார்ந்தவங்களுக்கும் மனசு குளிர்ந்து போச்சு. ஏன்னா இப்படி ஒரு தலைவரை, ஒரு உன்னதமான ஒரு நேர்மையான பாரத பிரதமர்கள் அங்கீகரிச்சு அரவணைச்சு அப்படி சொன்னது. அதே மாதிரி அவர் ஒரு முக்கியமான வார்த்தையும் சொன்னாரு, டாக்டர் ஐயா அவர்களுடைய ஆளுமையும் டாக்டர் அன்புமணி அண்ணா அவர்களுடைய திறமையும் இந்த கூட்டணிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்குன்னு சொன்னாரு. அதனால இதையெல்லாம் மனசுல வச்சு மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி அமையுது, ஏற்கனவே ஆட்சியில இருக்காங்க. அப்படி ஆட்சியில இருக்கவங்களோட கூட்டணியில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்துல நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எந்த நாடாளுமன்ற நிதியா இருந்தாலும் தடுக்க மாட்டாங்க, நிறைய நிதி கொடுப்பாங்க, மக்கள் சேவை நிறைய செய்ய முடியும். டாக்டர் ஐயா எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்த மாதிரி, நான் உங்களுடைய வேலைக்காரன், நான் உங்களுடைய சேவகன், உங்களுக்காக உழைக்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை எனக்கு இவ்வளவு பெரிய கட்சி எனக்கு கொடுத்துருக்கு. நானும் ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வரனால உங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சு என்னுடைய தாயாரும் என்னுடைய தந்தையாரும் இந்த மாதிரி கஷ்டத்துல ஒரு விவசாய குடும்பம் வரனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுங்க. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சு டாக்டர் ஐயாவோட தியாகத்தையும் உழைப்பையும் அன்புமணி அண்ணாவோட திறமையும் விழுப்புரம் மக்களோட குரலா இருந்து நானும் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும், நம்மளுடைய குரல் ஒலிக்கணும், உங்க எல்லாரும் சார்பாகவும் நான் போய் பேசணுங்கிறத நீங்க உறுதி செய்யற மாதிரி மாம்பழம் சின்னத்துல வாக்களிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நமது கட்சியினுடைய கௌரவ தலைவர் தியாகச்செம்மல் ஓய்வறிய உழைப்பாளி JK மணி அவர்கள் பேசுகிறார். தன்னுடைய தாய் கிராமம் என்று தமிழ்நாட்டின் தேர்தலுக்கான முதல் பரப்புரை கூட்டத்தை இந்த கோவடி கிராமத்தில் தொடங்கி உங்களை எல்லாம் பார்த்து பாசத்தோடு பேசியிருக்கிற மகத்தான சக்தி மிக்க தலைவர்
45 ஆண்டு காலம் உழைக்கிற மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு போராடி வருகிற தலைவர். அப்படி ஒரு அரசியல் கட்சி யார் நடத்தினாலும் உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும் நினைக்கிற அரசியல் காலம், எந்த பதவிக்கும் செல்லாத ஒரே தலைவர் என்று போற்றப்படுகிற மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு பதவிக்கு செல்லாத ஒரு தலைவர் மருத்துவரையா அவர்கள். அப்படி பதவிக்கு செல்லவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு போராடுகிற மகத்தான சக்தி மிக்க தலைவர் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற, இன்று உழைக்கிற மக்களால் காவல் தெய்வம் என்றும் குல தெய்வம் என்றும் போற்றி வணங்குகிற நம்முடைய குடும்ப தலைவர், சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய மருத்துவரையா அவர்களே, இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வந்திருக்கிற தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே, முன்னோடிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, நம்முடைய வெற்றி வேட்பாளர் படித்த இளைஞர், துடிப்பான இளைஞர், ஆர்வமிக்க இளைஞராக இருக்கிற நம்முடைய நாளைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற அன்பிற்குரிய தம்பி முரளி செங்கல் அவர்களே, இங்கே பெருந்தர்களாக கூடியிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உள்ள துணை பேருக்கு வணக்கம். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். சாதாரண தேர்தல் என்று நினைத்துவிடக் கூடாது. இந்திய நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். யார் பிரதமராக வர வேண்டும்? இப்பொழுது நாட்டில் நிறைய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் இன்று எல்லாராலும், பத்திரிகையாளர்களால், பொதுமக்களால், கிராமத்திலே இருக்கிற ஒரு தாய், வயதான தாயை கேட்டாலும் இந்திய நாட்டுக்கு பிரதமராக மீண்டும் மோடி வர வேண்டும் என்று சொல்லுகிற இந்த தேர்தல், அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலில் மோடி அவர்கள் தலைமையிலான அவரை பிரதமராக்குவதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்திருக்கிற தலைவர் தான் ஐயா அவர்கள் இங்க வருகை தந்து உங்களிடத்துல வாக்கு கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த மண் யாருடைய மண்? ஐயா பிறந்த மண், ஐயாவினுடைய தாய் கிராமம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப தாய் கிராமத்துல முதல் பிரச்சார பரப்புரையை தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி இந்த முதல் தாய் கிராமம் என்று சொல்லுகிற இங்க ஒரு வாக்கு கூட சிந்தாம சிதறாம ஐயாவுக்காக மாம்பழம் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்க கட்சி இருக்கலாம், வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த கட்சிகளை எல்லாம் மறந்துவிட்டு எங்களுக்கு பாடுபடக்கூடிய தலைவர், உழைக்கிற மக்களின் உரிமைக்கு தொடர்ந்து போராடுகிற ஒரே தலைவர் இன்னைக்கு மருத்துவரையான்னு எல்லாரும் பேசுறாங்க. நம்முடைய வேட்பாளர் சொன்ன மாதிரி சேலத்துக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் மேடைக்கு வந்தவுடனே ஐயா பார்த்து கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்ச விடவே இல்லை. நானும் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தேன். நீங்க டெல்லிக்கு வாங்க, இன்னைக்கு மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்ததனால் இது தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் வலிமையான கூட்டணியாக மருத்துவரையா அவர்களால் உருவாகி இருக்கிறதுன்னு பிரதமர் பேசுறாங்க, மற்றவங்களும் பேசுறாங்க. அப்ப மருத்துவரையாவினுடைய சக்தி பிரதமருக்கு தெரியுது. இன்னொன்னு சொல்றேன், சுருக்கமா அதிகம் பேசல. இதற்கு முன்னாள் பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஐயாவை பத்தி நல்லா தெரிஞ்சவர். ஐயா டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்கணும்னு கேட்கிறாங்க. பிரதமர் அலுவலகத்துல, பாராளுமன்ற அலுவலகத்துல இருக்காரு. இந்த செய்தி கேட்ட உடனே என்ன பார்க்கறதுக்கு இங்க அலுவலகத்துக்கு வர வேண்டாம், ஏன்னா எந்த பதவிக்கு போக மாட்டேன், நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ என் கால் படாது என்று சத்தியம் செய்த தலைவர், அவரை பார்ப்பதற்கு நானே அலுவலகத்திலிருந்து பங்களாவுக்கு வருகிறேன், அவரை அங்கே வர சொல்லுங்கள் என்று அலுவலகத்திலிருந்து அவருடைய வீட்டுக்கு வந்து பார்த்த சக்தி மிக்க தலைவர் தான் மருத்துவர் ஐயா. அப்ப பிரதமர்களுக்கெல்லாம் ஐயாவினுடைய சக்தி எவ்வளவுன்னு தெரியுது. இன்னைக்கு அரசியல்ல நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருந்தா கூட நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள், வட இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தந்தை பெரியாருக்கு பிறகு, அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு, மகாத்மா புலேவுக்கு பிறகு சமூக நீதிக்கு போராடுகிற ஒரு மகத்தான சக்தி மிக்க தலைவர் மருத்துவரையான்னு சொல்லி வடநாட்டில் இருக்கிற தலைவர்கள் பேசுறாங்க. இந்த மாநாடுகள்ல எங்க பார்த்தாலும் சரி, இன்னைக்கு சமூக நீதியில மருத்துவரையா தான்.
கர்நாடகாவில் போய் கேளுங்க, அங்க கேட்டா மருத்துவரையா தான். உத்தரப்பிரதேசலயா பீகார்லயே போய் கேளுங்க. இப்படி சொல்லக்கூடிய தலைவர் என்னுடைய தாய் கிராமம்னு உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. நீங்க நினைச்சு பார்க்கணும். இதை விட என்ன வார்த்தை சொல்லணும்? தாய் கிராமத்துல தாய்மார்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறாங்க. இங்க சகோதரர்களை, ஐயாவினுடைய சகோதரர்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஐயாவினுடைய தம்பிகளை, பேரப்பிள்ளை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறாங்க. நீங்க வாக்களிக்கன்னு கேட்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை போதாதான்? அதனால இந்த கோவடி கிராமத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பொதுமக்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், அது பாட்டாளி மக்கள் கட்சிய, தோழமை கட்சி அல்லது வேறு கட்சிகளை இருந்தாலும் கூட கட்சிகளை எல்லாம் மறந்து விட்டு நம்முடைய காவல் தெய்வமாக போற்றி வணங்குகிற, இந்த தாய் மண் என்று போற்றுகிற, ஐயா பிறந்த மண், ஐயாவினுடைய தாய் மண்ணாக இருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற நாங்கள் எல்லோரும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று உங்களை பாதம் பணிந்து கேட்டுக்கொள்ளுங்க. நல்ல வேட்பாளர் ஐயா சொன்னாங்க. படித்த இளைஞர், நல்ல தம்பி, உங்களுக்காக உழைக்கக்கூடிய தம்பி. ஐயா எது சொன்னாலும் தட்டாம கேட்கக்கூடியவர். ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த கூட்டத்துக்கு பிறகு இங்க வந்திருக்கிற தம்பிகள், வீரம்னா யாரு? இளைஞர்கள் தான். அந்த வீரமிக்க இளைஞர்களும் தோழமை கட்சியை சேர்ந்தவர்களும், அதுக்கு மேல பெண்கள். நீங்க 10 பெண்கள் சேர்ந்து கோவடி கிராமத்துல, பக்கத்து கிராமத்துல போய் வீடு வீடா ஒரு சொட்டு சாராயம் இல்லாத நாடு வேணும்னு சொல்ற ஒரு தலைவர் மருத்துவரையா தான். அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடணும், நீங்களும் ஓட்டு போடுங்கம்மான்னு சொல்லி பெண்கள் போய் கேட்டீங்கன்னா பெண்கள் மனசு மாறிடும். அதனால வீடு வீடா போய் பெண்கள் ஓட்டு கேளுங்க. தம்பிகள் எல்லாம் வீடு வீடா போய் கேளுங்க, ஐயா பத்தி சொல்லுங்க. ஆகவே இதையெல்லாம் ஏற்று நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வேண்டும். மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து ஒரு நல்ல வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதன் மூலமாக இந்திய நாட்டின் பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு, மாம்பழம் சின்னம் மறவாதீர்கள். இதை வழிநடத்துகிற தலைவர் மருத்துவர் ஐயா என்பதை சொல்லி உங்கள் அனைவரையும் ஐயா சொன்னாங்க. ஒவ்வொரு வீடும் இப்ப ஐயா சொன்னாங்க, இந்த விழுப்புரம் மண் குடிசை மண், ஏழைகள் நிறைந்த மண், அதிகம் குடிக்கிற மண், படிப்புல குறைந்த மண் சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து உங்களை பற்றி கவலைப்படுகிற தலைவர் ஐயா தான். நீங்க மறந்துடக்கூடாது. அதனால ஐயா ஒரு நிமிஷம் நீங்க மனசுல எண்ணி பாருங்கள். ஐயாவை நினைச்சிட்டாவே உங்களுக்கு மாம்பழம் சின்ன ஞாபகம் வந்துடும். அதனால மறக்காம நீங்க ஐயாவை எண்ணி பாருங்கள் என்று கேட்டு, ஐயாவின் வார்த்தையை கேட்டு மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று அன்போடு கேட்டு, அதோட ஓட்டு கேட்கறது மட்டும் இல்லை. ஐயா சொல்லுவாரு, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துறது தேர்தலில் ஓட்டுக்காக மட்டும் இல்லை, இந்த மக்களை மேம்படுத்துவதற்காக தான் கட்சி நடத்துறேன்னு சொல்றாரு. எல்லா கட்சியிலையும் தேர்தலில் வெற்றி பெறணும், பதவி சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. பதவி சுகம்னா எனக்கு வேண்டாயா, தேர்தல் ஓட்டுங்கிறது 2வது, மக்கள் வாழ்க்கை தான் முதல்லன்னு சொல்றது. அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகிற தலைவர் ஐயா அவர்கள் பேச்சை கேட்டு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவரும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளருமான அண்ணன் ஏடி ராஜேந்திரன் அவர்கள் இங்கே வேட்பாளரை ஆதரித்து பேசும்படி இருக்கிறார். பாரத் மாதா கி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் முரளி சங்கர் அவர்களை ஆதரித்து பரப்புரை நிகழ்த்திய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைவர் அவர்களே, மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் அவர்களே, என்னுடன் வருகை தந்திருக்கும் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் எத்ராஜ் அவர்களே, மாவட்ட பொருளாளர் நாராயணன் அவர்களே, மண்டல தலைவர் முருகப்பெருமாள் அவர்களே, யுவராஜ் அவர்களே, சுந்தர் அவர்களே மற்றும் ஏழுமலை அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பாட்டாளி சொந்தங்களே, தாமரை சொந்தங்களே, அனைவருக்கும் முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை பிரதமர் ஆவது உறுதி 400 சட்டமன்ற உறுப்பினருடன். அதில் முரளி சங்கர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவது உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை ஜெயராஜ். நன்றி உரை மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் பேசுவார். வாழ்க மருத்துவர் ஐயா, வளர்க மருத்துவர் சின்னையா, வெல்க பாட்டாள் மக்கள் நல கோஷத்தோடு தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தை தன்னுடைய தாய் கிராமமான கோவிடி கிராமத்தில் தான் தொடங்க வேண்டும் என்று ஆணையிட்டு இங்கு சீரும் சிறப்புமாக சிறப்புரையாற்றி தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் முரளி சங்கர் அவர்களை ஆதரித்து மாம்பழ சின்னத்திலே வாக்குகள் கேட்டு நம்முடைய சமூக நீதி காவலர் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்கள் கிராமங்களை தேடி உங்கள் இல்லங்களை தேடி வந்த வருகை தந்த உங்களிடம் மாம்பழ சின்னத்திலே ஐயா அவர்கள் வாக்குகள் கேட்டார். ஐயா இன்று காலை கைபேசியில் தொடர்பு கொண்டு நான் இன்று மாலை என்னுடைய தாய் கிராமமான கோவிடி கிராமத்திலே தேர்தல் பரப்புரையை தொடங்க வேண்டும், அதற்கு மிக எளிமையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஐயா கட்டளையிட்டு தற்போது இந்த தேர்தல் பரப்புரை கூட்டமானது இனிது நிறைவேற்றிருக்கிறது. இது முதல் படியாக ஐயா அவர்கள் தேர்தல் பரப்புரை கூட்டத்தை எடுத்து அடுத்து இந்திய தேசத்தின் பாரத பிரதமராக மோடிஜி அவர்களை அரியணையிலே 3வது முறையாக அமர வைக்க இங்கே சபதம் எடுத்து ஐயா அவர்கள் உங்களை எல்லாம் மாம்பழ சின்னத்திலே வாக்குகள் கேட்டிருக்கிறார். இந்த தாய்பன் கிராமத்திலே வாழ்கின்ற அத்தனை பொதுமக்களும் ஐயா எங்களுக்கெல்லாம் உங்களை பெண் தெய்வங்கள் தான் எங்களை சொல்லி வளர்க்கிறாரு, நாங்க ஐயாவோட மாணவர்கள், இந்த பெண் தெய்வங்கள்லாம் நீங்க முடிவெடுத்து நம்முடைய எளிமையான வேட்பாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் முரளி சங்கர் அவர்களுக்கு நீங்க மாம்பழ சின்னத்துல அதிகப்படியான வாக்குகள் தாய் கிராமத்தில் நீங்க வழங்கணும். அதே போல இந்த ஜனநாயக வெற்றி கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக மீட்புக்குழு ஓபிஎஸ் அணி, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், சட்ட புலிகள் இயக்கத்தின் சார்பாக இந்த அருமையான தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகளுக்கும் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மரக்காணம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் கோ மணிகண்டன் அவர்களுக்கும், ஒன்றிய தலைவர் சே சிவலிங்கம் அவர்களுக்கும், கிளை தலைவர் சு ஜெகன் அவர்களுக்கும், கிளை செயலாளர் ஏ அருள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்ச நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தை சிறப்பித்த எங்களுடைய ஓய்வெறியா உழைப்பாளி தேகச்சமல் அவர்களுக்கும், மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்களுக்கும், தலைமை நிலை செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பாவாரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான கூட்டத்திலே வருகை தந்து சிறப்பித்த பாரதிய ஜனதா கட்சியின் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட தலைவர் அண்ணன் ஏடிஆர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற காவல்துறையினருக்கும், எங்களுடைய மக்கள் காவல் மருத்துவர் ஐயாவின் பரப்புரையை நேரடியாக வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும், இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பெண் தெய்வங்களுக்கும், பாட்டாளி சொந்தங்களுக்கும், விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கட்சியின் சார்பிலும், தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணியின் சார்பிலும், எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் முரளி சங்கர் அவர்களையும் அவர்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுடைய பொற்பாதங்களிட்டு இன்று இங்கே துவங்குகின்ற இந்த கூட்டமானது அடுத்து வெற்றி கூட்டமாக உங்களிடம் நன்றி அறிவிப்பு கூட்டமாக நாங்கள் இங்கே நடத்த அங்கே அமர்ந்திருக்கும் எங்களுடைய தாய் திரௌபதி அம்மன் எங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு முக்கியமான செய்தி, எல்லாருக்கும் நல்ல செய்தி. இப்ப பாருங்க, ஒரு பரப்புரை பிரச்சார கூட்டம்னா மிகப்பெரிய மேடை ஆடம்பரம்லாம் இருக்கும். அது இல்லாத ஒரு தலைவர், எல்லாத்துலயும் வித்தியாசமான தலைவர் மருத்துவர் ஐயா. ஐயா தாய் கிராமத்துக்கு வர்றாங்கன்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற சில பேர்லாம் சேர்ந்து எங்க தாய் கிராமம்னு சொல்ற ஐயா சொல்ற இந்த கோவடி கிராமத்தின் சார்பா, பொதுமக்களின் சார்பா நம்முடைய வேட்பாளருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த கொடுத்த நிதியை இப்போ நம்முடைய சகோதரிகள்லாம் வேட்பாளருக்கு 1 லட்சம் ரூபாய், இது எங்கேயாவது பாக்குறீங்களா? இந்த நேரத்துல மக்களா சேர்ந்து, பொதுமக்கள் சேர்ந்து 1 லட்சம் ரூபாயை நிதியாக வழங்குறாங்க. நம்ம பெண்கள் கொடுக்குறாங்க. வாங்கம்மா கொடுங்க. எங்கப்பா? நீ கொடுங்கம்மா, உங்க கையை நீங்க கொடுங்க. கொடுப்போம். அங்க முன்னால இருக்கிறவங்க அப்படியே உட்காருங்கம்மா, ஒரு நிமிஷம். அப்பதான் உட்காருங்க, உட்காருங்க. இந்த நிக்கிறவங்க 4-5 பேர் தவிர மீதி எல்லாம் உட்காருங்கம்மா, அப்படியே உட்காருங்க. ஏமா நீங்க அங்க வேட்பாளர் இருக்க. அம்மா அங்க பாரு. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. முன்னால இருக்கிறவங்க தயவு செய்து உட்காருங்க. வேட்பாளர் கொஞ்சம் முன்னால போங்க. தம்பி முன்னால போங்க. பெண்கள் அப்படி முன்னால போங்கம்மா. இந்த 1 லட்சம் ரூபாய் நிதியாக கொடுத்த பொதுமக்களுக்கு, கொடுத்தவர்களுக்கு, சேகரித்தவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில், ஐயா அவர்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி, 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 நன்றி. முதல் தொகையா கிராமத்துல 1 லட்சம் ரூபாய் வேட்பாளர் சேர்ந்திருக்குது. மகிழ்ச்சி. நன்றி.